இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு மிக அருமையான ஒரு பகுதியை நமக்கு சிந்தனைக்கு கொடுக்கிறார். விளக்கை ஏற்றி விளக்கு தண்டின் மீது வைப்பார்கள், மறைத்து வைக்க மாட்டார்கள். வெளிச்சம் எல்லாருக்கும் தெரிய வேண்டும். நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் நமது நல்ல செயல்கள் எல்லாருக்கும் அறியப்படும்படி நாம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். 5:16 மத்தேயு நற்செய்தியிலே வாசிக்கிறோம், உங்கள் நற்செயல்களை கண்டு மக்கள் விண்ணக தந்தையை மகிமைப்படுத்துவார்கள். மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக செய்யறதில்ல. நாம் வாழ்வது, நல்ல வாழ்க்கை வாழ்வது, உத்தம வாழ்க்கை வாழ்வது, மற்றவர்களுக்கு மனசாட்சி போல இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இதுதான் பாதை, இந்த வழியாக செல்லுங்கள் என்று நாம் சொல்லாமல் சொல்லுகின்ற வாழ்க்கை செயல்பாடுகள் நம்முடையதாக இருக்க வேண்டும். அது ஆண்டவருடைய விருப்பம். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்னாரே. திருத்தூதர்கள் பல நாடுகளுக்கு சென்றார்கள். நம்முடைய நாட்டிற்கு தோமா வந்தார். காஷ்மீர் பகுதிக்கு நம்முடைய ஆண்டவருடைய திருத்தூதர் பலவேந்திரர் வந்தார் என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இருந்தால் நாம் மற்ற இடங்களுக்கு சென்று போதிக்கிறோம். 24 மணி நேரமும் போதனையாளர்களாக ஆண்டவருடைய அழைப்பு இருந்தால் நாம் சென்று செயல்படுகிறோம். குடும்பத்திலே இருப்பவர்கள் உண்மையாக நடக்கணும், பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கணும், அடுத்த குடும்பத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கணும். வழிபாட்டில் நாம் முதன்மையிலே இருந்து முழுவதுமாக பயன்பெற்று முழுவதுமாக பங்கு பெற்று பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். மூத்தவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். நம்முடைய வார்த்தை, செயல் இவைகள் வழியாக மற்றவர்கள் எத்தனை பேர் தவறி போகிறார்கள், எத்தனை பேருக்கு நாம் தவறான தூண்டுதலை கொடுத்திருக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டவில்லை என்றாலும் கூட தவறான பாதையை காட்டிவிடக்கூடாது, இல்லையா? ஆனால் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது வழிகாட்டுங்கள், நன்மையான பாதையை இதுதான் என்று சுட்டி காட்டும்படி வாழ்ந்து காட்டுங்கள். நாம் சிலுவை போட்டிருக்கிறோம் அப்படின்னா இயேசுவை பிரதிபலிக்கணும் நம்முடைய வாழ்க்கை. நான் அங்கி போட்டிருக்கிறேன்னா இயேசுவனுடைய ஊழியனுக்குரிய தகுதி என்னுடைய வாழ்க்கை செயல்பாடுகளில் இருக்கணும். அன்பானவர்களே, ஆகையினால் நம்மிலே இருப்பது இயேசுதான். இயேசுதான் நம்முடைய தலைவர், இயேசுதான் நம்முடைய இலக்கு, இயேசுதான் நம்முடைய வழி, அவர் மட்டும்தான் நமக்கு மீட்பு என்பதை நாம் சொல்லாமல் சொல்லுகின்ற செயல்பாடுகள் நம்மிலே இருக்க வேண்டும். உண்மை, நீதி, அன்பு, நேர்மை, சமாதானம் தேடுவது, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை தத்துவங்களாக இருப்பது வெளிப்பட தெரிய வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம். தினந்தோறும் எங்கள் உள்ளத்திலே உம்முடைய உண்மையான வார்த்தைகளை, வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை விதைக்கிறீர். நாங்கள் உண்மையாக, நேர்மையாக, நீதியோடு அன்பு செலுத்தி வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த தினந்தோறும் எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறீர். நாங்கள் அழைப்பு பெற்ற, நாங்கள் அழைப்பு பெறாத மற்ற மக்களுக்கு, இளையவர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவர்களையும் உம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை எங்களிடம் கொடுத்திருக்கிறீர். இந்த பொறுப்புணர்வோடு நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு அருள்தால் ஆவியினால் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.